எல்லாருக்கும் ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ, என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீடட் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஓணம் டே விலாக். மார்னிங் எழுந்திரிச்சு பெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் தண்ணி விட்டு வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஹெல்த்தும் கொஞ்சம் டவுனாக இருந்தது. ஸோ நான் மார்னிங்கே எந்திரிச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்றனால பிஃபோர் டே நைட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ தட் மார்னிங் குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓணம் ஸ்பெஷலில் ஸோ எல்லாம் கேரளா ஐட்டம்ஸ் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு நிறைய தேங்காய் தான் தேவை. ஸோ எப்படின்னா ஒரு டிஷ்ஷுக்கு கோகோனட் அண்ட் ஜீரா போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். சில டிஷ்க்கு கோகோனட் ஜீரா அதோட க்ரீன் சில்லின்னு நிறைய அடிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பெரிய செஃப்லாம் கிடையாது. பட் தென் எனக்கு இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவிங்காக குக்கிங் முடியுது அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். அது உண்மையானலாம் எனக்கும் தெரியல. அரைச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜீஸ் எல்லாமே எடுத்து பாயில் பண்ண போட்டாச்சு. இதில் பீட்ரூட் பச்சடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ துருவறதுக்கு மறந்துட்டேன். அதனால் அதுவும் துருவிக்கிட்டேன். சைட் பை சைடு அந்த பக்கம் அத்தம் போடணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இது எப்படி இருந்ததுன்னா ஒரு வாக் போகிற மாதிரியும் ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே இருக்கிற எந்த பூவுமே பெருசாக ஒரு நல்ல ஸ்மெல்லோடு இருக்காது. நார்மலாக கலர்ஸ் இருக்கும் அவ்வளோதானே தவிர பெரிய ஸ்மெல்லியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால் எனக்கு பக்கத்தில் கார்டன் இருந்தது. அதனால் அங்கேருந்து கொஞ்சமாக போதும் அப்படின்னு ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டிஷ்ஷஸ் கடகடன்னு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஹெல்த் வேறு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சா, ஸோ ரொம்ப ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த அத்தம் போடுற பார்ட் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேவரட். சைல்ட்ஹுட்டில் அம்மா குக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு இந்த அத்தம் போடுறது மட்டும்தான் என்னோடய ஒரே வேலை. கலர் கலராக பூ எடுத்துகிட்டு வர்றது, வெரைட்டியாக கோலம் போடுறது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, இதே தான் ஒரு வேலையாக சுற்றிட்டுருப்பேன். போட்டு முடிச்சாச்சு. சரி குக்கிங் பக்கம் வரலான்னு வந்தால் இங்கே ஆல்மோஸ்ட் பாயிலிங்கு எல்லாம் பண்ணி முடித்தனால ஃபைனலாக எல்லாத்துக்கும் தாளிப்பு போட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஸ்வீட்டுக்காக சக்கை வாங்கி வச்சுருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கே சக்கை கிடச்சிது. சக்கை பிரதமன் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரை. நான் இதோட ரெசிபி ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஞாபகம் வருது அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான். ஏதாவதும் காசிப் பண்ணிகிட்டே அம்மா குக் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் இந்த அத்தம் டிபார்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணுவோம் வீட்டில். அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. நானும் அம்மாவும் கோவிலுக்கு போவோம். ரொம்ப ஒரு மாதிரி பர்சனல் டைமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் வீட்டில் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ண முடியல. நானும் என் ஹஸ்பண்டும் தான் பண்ணோம். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். நார்மல் டேஸில் பெருசாக ட்ரெஸ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் ட்ரெஸ் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி கொஞ்சம் சிக்காக தான் இருந்தேன். பட் தென் ட்ரெஸ்லாம் ப்ரீவியஸ் டேவே செலக்ட் பண்ணி வச்சுட்டேங்கிறனால சரி ட்ரெஸ் பண்ணிக்கலான்னு ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் பண்ணி ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட்டும் முடிச்சாச்சு. இந்த சாரீ எனக்கு என்னோடய சிஸ்டர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த நெக் பீஸுமே ஒன் ஆஃப் மை கசின் என் வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள், கம்மல் இதெல்லாம் ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ ஃபோட்டோ ஷூட் முடித்ததுக்கப்புறமா சத்யா சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. சத்யாவில் சக்கை பிரதமன்,
வாழைக்காய் தோரன், பீன்ஸ் மெழுக்கு வரட்டி, பீட்ரூட் பச்சடி, சேனை எரிசேரி, மேங்கோ புளிச்சேரி, பருப்பு வடை, சாதம், அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் லெமன் ரசம், மோர், இது கூட மரச்சினி அப்பளம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி இருந்தது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் மீ.